ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். விக்டோரியன் எராவை பற்றி நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சமயத்தில் வாழ்க்கை ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுலேயும் முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு டைம் மிஷின் வச்சு விக்டோரியன் எராக்குள்ளே போய் நம்ம கொஞ்ச நேரம் சுற்றி பார்க்கலாமா? இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் அப்படின்னா, உங்களுக்கு டைம் மிஷின் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றணும் அப்படின்னு நினைப்பீங்களா? அது என்ன விஷயம் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது கார்செட். விக்டோரியன் எரால பெண்கள் அணிஞ்சிருந்த உடைகளில் முக்கியமானது கார்செட் அப்படிங்கிற இந்த ஒரு உடை தாங்க. இது வயிற்று பகுதியையும் மார்பக பகுதிகளையும் டைட்டாக இறுக்கி வச்ச மாதிரி இந்த ட்ரெஸ்ஸை போடுற மாதிரி இருக்குங்க. இந்த ட்ரெஸ்ஸை கொஞ்ச நேரம் போடுறது பிரச்சனை கிடையாது, ஆனால் ஒரு நாள் முழுக்க இந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டு இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். இதனால ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸ் பெண்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்களுடைய பெல்விக் போன், கர்ப்பப்பை, இந்த மாதிரி எக்கச்சக்கமான உடல் உறுப்புகளும் இந்த கார்செட் அப்படிங்கிற ட்ரெஸ்னால டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அவங்களால ஒழுங்கா சுவாசிக்க கூட முடியாதான். அதுவும் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் மட்டும் இவங்க போட மாட்டாங்க. மார்னிங், ஈவினிங், ஆஃப்டர்நூன் சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு விதமான ஒகேஷன்ஸ்க்கும் ஒவ்வொரு விதமான ட்ரெஸ் வச்சுருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக அவங்களுடைய கால் பாதங்கள் கூட வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு ரொம்பவே நீளமான ஃப்ராக்காக தான் போட்டிருப்பாங்களாம். ஈவன் தோ ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுக்கு கூட இந்த மாதிரி லாங்கான ஃப்ராக் போட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் மூவ் பண்ண முடியாமல் இருந்தாலும் கூட இந்த மாதிரி சூப்பர் லாங்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அணிஞ்சுக்கிட்டு தான் அவங்க ஸ்போர்ட்ஸே விளையாண்டுருக்காங்க. அதாவது இந்த கார்செட் அப்படிங்கிறது மணிக்கடிகாரம் மாதிரி ஷேப்பில் இருக்குங்க. அதுதான் இவங்களுடைய பியூட்டி ஸ்டாண்டர்டாகவும் அந்த காலத்தில் பார்க்கப்பட்டிருக்கு. மணிக்கடிகாரம் எப்படி நடுவில் வளைஞ்சு வருமோ அதே மாதிரி தான் இந்த கார்செட்டையும் உருவாக்கியிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறது தான் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய உடல் அமைப்பு அழகானது அப்படின்னு கருதப்பட்ட ஒரு விஷயமாகவும் இருந்தது. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது விக்டோரியன் எரா ஹவுசஸ். விக்டோரியன் எரால கட்டப்பட்ட வீடுகள் எல்லாம் பிரிட்டிஷ் எம்பையருடையது அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வீடுகள்லாம் ரொம்பவே நேர்த்தியாக கட்டியிருப்பாங்க. அந்த வீடுகளில் டிராயிங் ரூம் உமனுக்காகவே ஸ்பெஷலாக உருவாக்கியிருப்பாங்க. கெஸ்ட்டுக்கு பார்லர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மென்ஸுக்கு ஸ்டடி ஹால் இருக்கும். வீட்டில் வேலை செய்கிற பணியாளர்களுக்காகவே காரிடாரும் ஸ்டேர் கேசஸும் இருக்கும். இந்த காரிடார் அண்ட் ஸ்டேர் கேசஸ் மூலமாக தான் அங்கே வேலை செய்கிற பணியாட்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கட்டியிருக்கிறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஆட்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்களுடைய பர்சனல் ஸ்பேஸ்லையும் தலையிடாமல் இந்த சர்வெண்ட் ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரி வீட்டை டிசைன் பண்ணியிருப்பாங்க. விக்டோரியன் எராலேயே இண்டோர் பாத்ரூம்ஸை ஸ்பெஷலைஸ்டாக உருவாக்கியிருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஸ்போர்ட்ஸ் தான். ஸ்போர்ட்ஸ்னாலே ஆண்களுக்குரியது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு விக்டோரியன் எரால இருந்திருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அந்த பெண்கள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு அவங்களுடைய கால் பாதங்கள் கூட தெரியக்கூடாது அப்படின்னு லாங்கான ஃப்ராக் போட்டிருந்தவங்க எப்படி வெளியே வந்து ஸ்போர்ட்ஸ் விளையாண்டுருக்க முடியும்? அதுவும் ஜென்ஸுக்கு ஈக்குவலாக. எஸ், அஃப்கோர்ஸ் பெண்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். அவங்களுக்குன்னு வீட்டுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்களுடைய பொழுதுபோக்குக்காக அவங்க பாட்டு பாடலாம், டான்ஸ் ஆடலாம், நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கலாம், பெயிண்டிங் பண்ணலாம். இந்த மாதிரி இண்டோருக்குள்ளேயே என்னென்ன பண்ணிக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் வெளியே வந்து எந்த ஒரு விளையாட்டும் விளையாடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஆனால் 1870s முதலாக பெண்களுக்காக ஒரு காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது வாக்கிங் காம்படிஷன் தாங்க. யார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேகமாக நடக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த காம்படிஷனே. 1879 25 மைல் தூரத்தை 2 பெண்கள் அவங்களுக்குள்ள போட்டி போட்டு நடந்தாங்க. அப்படி நடக்கும்போது அதில் ஜெர்சி ஆண்டர்சன் அப்படிங்கிறவங்க 5 மணி நேரம் 22 நிமிஷத்தில் இந்த 25 மைல் தூரத்தை கடந்து வெற்றியும் புரிஞ்சாங்களாம். ஸோ இதுதான் விக்டோரியன் எரால பெண்களுக்கு உருவாக்கப்பட்ட முதல் காம்படிஷன், அதாவது ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது விக்டோரியன் எரா பாத்ரூம். அந்த டைமில் பெண்கள் அனுபவித்த ரொம்ப வலியான ஒரு விஷயம் அப்படின்னா இயற்கை உபாதையை சமாளிக்கிறது தாங்க. அதுவும் அர்ஜென்ட்டாக போகணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் அவங்களுக்கான ட்ரெஸ் அதை தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட அவங்களுடைய ட்ரெஸ்ஸில் 7 லேயர்ஸ் இருக்குங்க. அவங்களுடைய லாங்கான ஃப்ராக் இருக்கு இல்லையா, அதில் 7 லேயர்ஸ் இருக்கும். ஸோ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுகிட்டே பாத்ரூம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இவங்களுக்கான டாய்லெட்டை ஓவல் ஷேப்பில் வடிவமைச்சிருக்காங்க. மனுஷன் நிம்மதியாக ஒரு 10 நிமிஷம் உட்கார்றதே இந்த பாத்ரூம் தான். ஆனால் அந்த பாத்ரூம்குள்ளேயும் ஒருத்தர் இருப்பாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? கேட்குறதுக்கே கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்காக இருக்குல்ல. இந்த பெண்களுடைய லாங்கான ஃப்ராக்கை அட்ஜஸ்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த பாத்ரூமில் பணியாட்கள் இருக்காங்களாங்க. பாத்ரூம் போகும்போதும் இவங்களுடைய ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த பணியாட்கள் பாத்ரூம்குள்ளேயே இருப்பாங்களாம். இது கேட்குறதுக்கே எவ்வளோ கொடூரமாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி மறைக்கப்பட்ட பல விஷயங்கள், பல ரகசியங்கள் இந்த மாதிரி விக்டோரியன் எரால இருக்குது. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது விக்டோரியன் எரா லான் டென்னிஸ்.
முதலாக விக்டோரியன் ஏரால பெண்களுக்கு லான் டென்னிஸ்க்கு அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. 1860s ரிட்டையர்ட் பிரிட்டிஷ் ஆஃபீஸரான ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு கேமை விளையாடுறதுக்கு காப்புரிமையும் வாங்கியிருக்காரு. 1874 இதுக்கான காப்புரிமை அங்கீகரிக்கப்பட்டு இந்த கேம் விளையாடலாம், அதுவும் மகளிர் விளையாடலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்துருக்குறாங்க கோர்ட்டில். இந்த லான் டென்னிஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பெண்களாலையும் இம்ப்ரெசிவான நிறைய அத்லெட்டிக் எபிலிட்டிஸை கொண்டு வர முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இந்த டென்னிஸ் கேம் விளையாடும் போது நமக்கு அதிகமான மூமெண்ட்ஸ் இருக்கும். அதாவது பால் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல ஓடி ஓடி போய் அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் இவங்க போட்டிருக்கிற இந்த லாங்கான கவுன்ஸை ஒத்து வராது அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுக்காகவே கிரவுண்டில் இருந்து அவங்களுடைய கவுன் கொஞ்சம் இன்ச்சஸ் மேலே இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை வடிவமைச்சிருக்காங்க. அதாவது இந்த டென்னிஸ் விளையாடுறதுக்காகவே யூனிஃபார்மாக இந்த மாதிரி அழகான ஒரு ட்ரெஸ்ஸை ஸ்போர்ட்ஸ் அவுட்ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாகவும் ஸ்டைலிஷாகவும் இருந்திருக்கு. இந்த ட்ரெஸ் விளையாடுறதுக்கு ஏதுவாகவும் தரையில் பட்டு சீக்கிரம் அழுக்காகாமவும் இருந்திருக்கு. அதனால் இந்த ட்ரெஸ் ரொம்பவே ஃபேமஸும் ஆகியிருக்கு அந்த டைமில். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது சைக்கிளிங் தான். 1817 முதலாக பைசைக்கிளை இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த சமயத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பைசைக்கிளில் பெடல்ஸே இருக்காது. நம்ம உட்காந்துக்கிட்டு காலை வச்சே தள்ளிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா பெரிய வீல் வச்சு முன்னாடி இருக்கிற வீல் சின்னதாகவும் பின்னாடி இருக்கிற வீல் ரொம்ப பெருசாகவும் இருந்தது. இதனால் சேஃப்டி பர்பஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இதையும் மாற்றி வேறு ஒரு சைக்கிளை உருவாக்குனாங்க. அதுதான் நம்ம இப்போ ஓட்டுற சைக்கிள். அதுக்கப்புறம் லேடிஸ் ஓட்டுற மாதிரி நடுவில் கம்பி இல்லாமல் உருவாக்குனாங்க. இந்த கம்பி இல்லாமல் உருவாக்கின சைக்கிளை விக்டோரியன் பெண்கள் நீளமான ட்ரெஸ்ஸஸ் நீளமான ஃப்ராக் அணிஞ்சதுனால அதில் மாட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை உருவாக்கவே செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த சைக்கிளிங்கை பெண்களும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலாக விக்டோரியன் ஏரால இந்த மாதிரி பெடல் வச்ச சைக்கிள் உருவாக்குனதுக்கப்புறமா அனுமதியும் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக விக்டோரியன் ஏரால இருந்த பெண்கள் சோசியலைஸ்ட் ஆக முடியும், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிக்க முடியும். இதனால் இவங்க ரொம்பவே இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் சைக்கிளை ஓட்டுறதுக்கு இந்த மாதிரி ஃப்ராக் போட்டால் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது தான் முதலாக பேகி பேண்ட்டையே உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேகி பேண்ட்டுக்கு கீழே அண்டர் கார்மெண்ட்டு, அதாவது ப்ளூமர்ஸ் அப்படிங்கிற அண்டர் கார்மெண்ட்டையும் இணைச்சி ஒரு ட்ரெஸ்ஸை உருவாக்கியிருக்காங்க. இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக பெண்களுக்கு இருந்திருக்கு. இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடித்த செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். சசிதரன் குட் மெசேஜ் அப்படின்னு நேற்றுள்ள வீடியோவுக்கு கமெண்ட் போட்டிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி நிறைய மெசேஜ் நல்ல மெசேஜ் இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது. அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய பயனுள்ள இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நம்ம சேனலில் வரும். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.